Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths, chapter 3 algebra, example 3.69 solve பண்ணலாமா? If a equal to 2 minus 2 root 2 root 2 2 and b equal to 2 root 2 minus root 2 2, show that a and b satisfy the commutative property with respect to matrix multiplication. So question la vandu ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பின்னு. நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க ரெண்டு மேட்ரிக்ஸும் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம இந்த சம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதோட ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா ரெண்டு வேரியபிள் வேணும். அதாவது இந்த சம்ம பொறுத்த அளவுல ரெண்டு மேட்ரிக்ஸ் வேணும், சரிங்களா? ஏ அண்ட் பி. மல்டிபிளிகேஷன்ல தானே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சிபி எழுதுறேன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? மல்டிபிளிகேஷன் போது ஏபி, அதாவது ஏபியும் பியும் மல்டிப்ளை பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா பிஏ, சரிங்களா? ஸோ ஏபியை மல்டிப்ளை பண்ணா அதோட ஆன்சரும் பிஏவை மல்டிப்ளை பண்ணா அதோட ஆன்சரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்ம இந்த சம்ல அதுதான் பண்ண போறோம், சரியா? இங்க கொஸ்டின்ல வந்து மல்டிபிளிகேஷன் கொடுத்ததுனால நம்ம ஏபின்னு போட்டோம். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் வச்சுக்கோங்களேன், ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ், நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் முதல்ல பி மேட்ரிக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸ், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரணுமா, ஈக்குவலா வரணும் அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, டு ஷோ தட் நம்ம என்ன பண்ணணும், ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆமா தானே? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, ஏபி இருக்கு, ஏபி, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும், ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். 2 minus 2 root 2 root 2 2, சரிங்களா? சோ இது ஏ மேட்ரிக்ஸ் இன்டு பி மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 2 root 2 minus root 2 2, இதுதான் பி மேட்ரிக்ஸ், சரியா? ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிச்சிடலாமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா, 2 2s 4, அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணணுமா, minus 2 root 2 into minus root 2, minus into minus plus ஆயிடும், அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இங்க பிளஸ் போட்டுடுறேன், சரிங்களா? அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 அப்படியே இருக்கும். root 2 into root 2 அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, root 2 into root 2 எப்படி எழுதலாம்னா root 2 the whole square எழுதலாம், சரிங்களா? அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிட்டு வெறும் 2 மட்டும் இருக்கும், அதான் நான் இங்க எழுதுறேன். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும், 2 into 2 4. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into, இங்க சைடுல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், 2 into 2 root 2, 2 into 2 root 2 2 into 2 வந்து 4, இந்த root 2 அப்படியே வரும், சரியா? அப்போ 4 root 2. அடுத்தது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரோல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் எடுத்தோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணுமா, minus 2 root 2 into 2. So இப்போ இதோட ஆன்சர் என்ன, 2 2s 4 இந்த root 2, so minus 4 root 2 தான் ஆன்சர், minus 4 root 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்க என்ன இருக்கு, செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், root 2 into 2 2 root 2. நெக்ஸ்ட் இந்த 2 இருக்கு, இந்த root 2 இருக்கு, சரிங்களா? சோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணும், அப்படியே எழுதணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன், 2 root 2.
ரூட் டூ ரூட் டூ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிட்டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு 2 கிடைக்கும். 2வையும் ரூட் 2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 ரூட் 2 தான் எழுதணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலமா ரூட் 2 இன்டூ 2 ரூட் 2. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பண்ணனால நான் டைரக்டா எழுதிடுறேன். 4 பிளஸ் 2 2s 4. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாமா? 4 பிளஸ் 4 8. நெக்ஸ்ட் இங்க 4 ரூட் 2 இருக்கு, பிளஸ் 4 ரூட் 2 இருக்கு, இங்க மைனஸ் 4 ரூட் 2 இருக்கு. ஸோ என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிட்டா 0. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? பிளஸ் 2 ரூட் 2 மைனஸ் 2 ரூட் 2. ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணிட்டா 0. 4 பிளஸ் 4 8. இது நமக்கு கிடைச்ச A into B மேட்ரிக்ஸ் இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? RHS எடுத்து BA கண்டுபிடிக்கணும், அதாவது B into A கண்டுபிடிக்கணும். இப்போ RHS எடுத்து எழுதியாச்சா? BA ஃபர்ஸ்ட் B மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன், அடுத்தது A மேட்ரிக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 2s 4. நெக்ஸ்ட் இங்க பிளஸ் ஆட் தானே பண்ணணும், ஸோ ஆட் பண்ணிடலாம். என்ன இருக்கு? 2 ரூட் 2 இருக்கா, இன்டூ ரூட் 2. இப்போ இந்த 2 அப்படியே இருக்கும். ரூட் 2 இன்டூ ரூட் 2 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உள்ள மிச்சம் 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 இன்டூ 2 4. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்க என்ன இருக்கு? 2 இருக்கா, இன்டூ மைனஸ் 2 ரூட் 2. ஸோ 2 into 2 4. இந்த root 2 அப்படியே இந்த minus 4 root 2 வரும். minus 4 root 2. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ், அடுத்தது இப்போ இது ரெண்டே பண்ணணும் இல்லையா? ஸோ 2 root 2 into 2. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 4 root 2 கிடைக்குமா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்க 2 இருக்கு, இங்க மைனஸ் ரூட் 2 இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் 2 ரூட் 2 எழுதலாமா? பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க ரூட் 2 இருக்கு, அப்போ 2 ரூட் 2. அடுத்தது இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலமா மைனஸ் ரூட் 2 இன்டூ மைனஸ் 2 ரூட் 2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ரூட் 2 இருக்கா, இன்டூ மைனஸ் 2 ரூட் 2. இதை சால்வ் பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ரூட் 2 இன்டூ ரூட் 2 என்ன ஆகும்? ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ இந்த 2 அப்படியே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 2 இன்டூ 2 நமக்கு என்ன வரும்? 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது 2 இன்டூ 2 4. இப்போ 4 பிளஸ் 4 8. மைனஸ் 4 ரூட் 2 பிளஸ் 4 ரூட் 2 கேன்சல் பண்ணா 0. அதே மாதிரி இங்க மைனஸ் 2 ரூட் 2 பிளஸ் 2 ரூட் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0வா? அடுத்தது 4 பிளஸ் 4 என்னது? 8. ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ்? BA. ஸோ நமக்கு ஏபிக்கும் அதே ஆன்சர் தானே வந்துச்சு, பிஏக்கும் அதே ஆன்சர் தான். ஸோ நம்ம என்ன ஷோ பண்ணணும்? ஃபைனலா ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஹென்ஸ் LHS equal to RHS, அதாவது that is AB equal to BA. So இதுதான் என்னது? commutative property with respect to matrix multiplication.